நியாயப்பிரமாணத்தை விட பயங்கர ஸ்ட்ராங்கான கிருபையின் பிரமாணத்தை உங்ககிட்ட எங்கிட்டையும் கொடுத்து வச்சிருக்கிறார். இது எப்படி தாங்கக்கூடாத வேதம். எப்படி அவன் செஞ்சா பாவம், நீ பார்த்தா பாவம். அவன் கொலை செஞ்சா பாவம், நீ கோபப்பட்டாலே பாவம். அவன் 10ல் 9 வச்சுக்கிட்டு 1 கொடுக்கலாம், நீ 10ல் 1 வச்சுக்கிட்டு 9 கொடுத்தாலே பாவம். ஏன் கொடுத்தா 10 கொடு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அநேக காரியங்கள் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். ஏன்? அது உலகத்தில் வாழ்றதுக்கான பிரமாணம், இது உலகத்தில் சாவறதுக்கான பிரமாணம். அது உலகத்தில் வாழும் ஆனா பாதாளத்துக்கு போகும், இது உலகத்தில் சாகும் ஆனா பரதீசிக்கு போகும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும். நித்திய ஜீவ வசனம். அப்படின்னா இந்த வேதம் உனக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு கிரியை செய்தோ, கிரியை செய்ய வைக்குதோ, அதுக்கு பேர் தான் ஆவியானவர் உனக்குள்ள வராரு. அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் வராரு. அப்படி அவர் வராரு பாரு, அதுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே.